ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவு சூரியனுடைய சாரம் மாற்றம் மற்றும் 2 நட்சத்திரங்களில் போகும்போது என்ன விளைவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது கண்டாந்த நட்சத்திரங்கள்னு பேர். புதன் நட்சத்திரத்துக்கும் கேது நட்சத்திரத்துக்கும் கண்டாந்த நட்சத்திரங்கள்னு பேர். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். இந்த ரெண்டும் ஒரு செட்டு. அதே மாதிரி 2வது செட்டில் பார்த்திங்கன்னா கடகராசியில் ஆயில்யன் நட்சத்திரம், சிம்ம ராசியில் மக நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது நமக்கு விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம், தனுசு ராசியில் மூல நட்சத்திரம். இந்த மாதிரி ஒரு ராசியினுடைய முடிவு, ஒரு ராசியினுடைய ஆரம்பம். இது ஏன் இதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நட்சத்திரம் என்பது அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல தொடங்கிறது அது கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்குது. ஒரு செட்டு, ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது முடிகிறது புதனுடைய நட்சத்திரமாக இருக்குது. மறுபடியும் சிம்ம ராசியிலிருந்து கேது முதல் புதன் வரை வருது. மறுபடியும் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் 3வது சைக்கிள் வருது. இப்படி இந்த சைக்கிளினுடைய அமைப்பில் நம்ம கணக்கெடுத்தோம்னா முதலும் முடிவும் என்ற அர்த்தத்தில் அது வேலை செய்யுது. இதுக்கு கர்மப்பதிவுன்னு பேர். கண்டம் என்றால் முடிச்சு, அந்தம் என்றால் முடிவு. அந்த கர்மப்பதிவு நல்லபடியாக இருக்கா, அந்த கர்மப்பதிவு தொடருமா, அந்த கர்மப்பதிவை நாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதிலிருந்து விடுதலை பெறுவோமா அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அது சார்ந்த பாதிப்புகளும் நமக்கு இருக்குது. அப்போ அது கர்மாவினுடைய விஷயங்களை சுட்டி காட்டுதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 11ஆம் அதிபதி. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, நம்முடைய குழந்தைகளாக இருந்தால் ஆரம்ப கல்வி, நம்முடைய கையிருப்பு பணம், இதெல்லாம் சொல்லுது. குடும்ப நலத்தையும் சொல்லுது. இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே ஒரு ஃபயர் பிளானட், அதாவது நெருப்பு கிரகம். அப்படிப்பட்ட அந்த நெருப்பு கிரகம் கொஞ்சம் ஈகோ, ஆணவம், அதிகாரத்துவம் இதையெல்லாம் வச்சுருக்கு. தலைமை பண்பு. நான் லீடிங்கில் தான் இருப்பேன், நான் எல்லோரையும் லீட் பண்ணுறது தான் நான் என்னுடைய வேலைங்கிற ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூரியன் நமக்கு வாக்குஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்கும்போது, புதன் புத்தி கூர்மை உள்ள கிரகம், வித்தைகள் கற்றுத்தேர்ந்த கிரகம், மேதாவித்தனம் உள்ள கிரகம். அப்போ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ப்ரெசன்டேஷன் பவர் உள்ள கிரகம். அந்த கிரகத்தில் இந்த கிரகம் போகும் பொழுது அது வீடு செவ்வாயினுடைய வீடாக இருக்குது. செவ்வாய் வீரதீர பராக்கிரம செயல்களுக்கு உண்டான கிரகம். அந்த இடம் விருச்சிக ராசியாக இருக்குது. அந்த விருச்சிக ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடுங்கிறதுனால ரகசியங்களை உள்ளடக்கியது. நிறைய எதிர்ப்புகளை சமாளித்து போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம், புதன் என்பது இந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால ஒரு போர்க்குணம் அல்லது ஒரு பாதுகாப்பு. இப்போ போரில் எப்படியும் கவசம் அடைஞ்சிக்கிட்டு இப்போ போர் புரிகிறாங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தன்மையை கருத்தில் கொண்டு இந்த கிரகங்கள் இந்த ராசியில் செயல்படுகிறது. ஆனால் இந்த நீர் ராசியை விட்டு நெருப்பு ராசிக்கு அதுக்கப்புறம் சூரியன் போகிறார். அது கேது நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ இந்த ராசியினுடைய தன்மைகள் மாறுது. நீர் ராசி, நெருப்பு ராசி, அதில் வரக்கூடிய அவஸ்தைகள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போ நமக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு ஆற்றல் கொண்டு இருந்தாலும் கூட இந்த கண்டாந்தத்தில் பர்டிகுலராக கடைசி பாதம், அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் கடைசி பாதமான 4ஆம் பாதம் 3 நாள் நடக்கும். அப்போ 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அந்த நாளில் அந்த கண்டாந்தம் நமக்கு தாக்கத்தை அதிகமாக கொடுக்கும். என்னென்னா, ஒரு அசால்ட்டாக இருக்கிறது அல்லது நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதீதமான நம்பிக்கை, அதீதமான நம்முடைய செயல்பாட்டின் மேலே நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் அங்கே வெளிப்படுத்தும் போது அது எதிர்வினை ஆற்றும், நமக்கு எதிரடையாக செயல்படும் அப்படிங்கிறது முக்கியம்.
அதுக்கடுத்து 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மூலத்தினுடைய முதல் பாதம் கேதுவாக செயல்படும். இப்போ கேது வந்து நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இங்கே வந்து 3ஆம் இடத்துல கேது நட்சத்திரம். கேது 12ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே போகிறாரு. சூரியன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்திற்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகிறது. அப்போ இதுலேயே என்ன அப்படின்னா, ரகசிய செயல் திட்டங்கள், கம்யூனிகேஷன், ஆவணங்கள், ஒரு ஒரு முக்கியமான ஆவணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து தேவையில்லாத ஆவணங்கள்ங்கிறது இருக்குது. பிரச்சனைக்குரிய ஆவணங்கள்ங்கிறது இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு சட்ட சிக்கல் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நம்ம எதிர்கொண்டு போகிறதுக்கு உண்டான சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த கண்டாந்த நட்சத்திர நாட்களில் நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கனிவாகவும் ஈகோவை விட்டுட்டும், கோபத்தை விட்டுட்டும், அதிகாரத்துவத்தை விட்டுட்டும் இருந்தோம்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வராது. இது வந்து நம்மளுக்கு அறியாமல் நம்மளாக வந்து ஒரு அசால்ட்டுனால் செயல்பட போய் தான் இந்த சூரியன் அந்த மாதிரி அவஸ்தைக்கு ஆளாவார். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து ஒரு சட்ட ரீதியாக, தர்ம ரீதியாக, நியாய ரீதியாக நம்ம போனோம்னா ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் கேது ஞானகாரகன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டோம்னா நமக்கு நன்மை. அப்போ கர்மாங்கிறது அதில் தீர்க்கறதுக்குங்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ மனம் என்பது நமக்கு பிரச்சனை தானே. மனம் அப்படின்னா அந்த இடத்துல கேதுனுடைய வேலை செயல்படுது. இந்த சூரியன் நெருப்பு கிரகம், அந்த நெருப்பு ராசியிலேயே போய் ஆக்டிவாக வேலை செய்யும்போது நம்ம இந்த பண்புகளை வந்து காப்பாற்றிக்கணும். பரிவோடையும் சகிப்புத்தன்மையோடையும் நம்மளுடைய ஈகோவை கொஞ்சம் விட்டுட்டும் செஞ்சோம்னா அதில் பாதிப்பு வராது உறவுகளில். அதே தொழில் சார்ந்த விஷயங்களில் புது முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருந்தால் நல்லது. அந்த மொத்தத்தில் கணக்கெடுக்கும்போது 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசி, 16ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசி. அதில் வந்து நமக்கு 13ஆம் தேதியிலிருந்து 3 நாள் விருச்சிக ராசியில் நல்லதில்லை. அதே மாதிரி 16லேருந்து 19 வரைக்கும் தனுசு ராசியில் நல்லதில்லை. ஸோ 13 to 19 6 நாட்கள் மட்டும் நமக்கு அதில் கவனம் செலுத்திக்கிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டால் போதும். இப்போ இந்த நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது 3/12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தரை சந்திக்கலான் இருக்கோம், ஒரு ப்ராஜெக்டை வந்து நடைமுறைப்படுத்தலான் இருக்கோம், அது வந்து தடையாயிரும், அதில் வந்து இழப்பாயிரும். அந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னா, சூரிய திசை, கேது திசை, புதன் திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு இந்த பாவங்கள் இந்த நேரத்தில் செயல்படும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தை கடந்து போய் நம்ம அதுக்கு பிளான் பண்ணி செய்யணும். ஜென்ரலாகவே நாம் சொல்கிறது என்னன்னா, பாவங்கள் இயங்குகின்றன. அதனால் நம்ம ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து நம்ம வந்து 12 பாவ உபநட்சத்திரங்கள், புத்திநாதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ இந்த மாதிரி கோச்சாரங்களில் நாம் எந்த காரியத்தை அவாய்ட் பண்ணணும், எந்த காரியத்தை தைரியமாக செய்ய முடியும், எந்த நட்சத்திர ரீதியாக உறவுகளுக்கு நமக்கு நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தினா ஜோதிடம் நமக்கு மிக மிக எளிதாகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.